குட் நியூஸ் டு யுவர் ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திற்கு நற்செய்தி. இந்த நற்செய்தியை அநேகர் இந்த நாளிலே ஷேர் பண்ண மாட்டீங்க, அல்லது முழுமையாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க. காரணம், பிசாசானவன் அதை பார்க்க முடியாதபடிக்கு குழப்பத்தை அநேகர் மத்தியிலே கொண்டு வருவான். இது நீங்கள் ஜெபத்தோடு பாருங்க, அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது அநேகருடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தை. எக்லீசியாஸ்டிஸ் சாப்டர் 5 verse 1 அங்க மிக தெளிவான ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். God your steps when you go to the house of the Lord. God your steps, வேற ஒரு டிரான்ஸ்லேஷன்ல when you go to the house of the Lord அல்லது house of the God, நீ தேவாலயத்திற்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். இங்க தேவாலயம் தேவன் இருக்கிற ஒரு இடம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். உன் நடையை காத்துக்கொள் என்று நாம் வாசிக்கிற பொழுது நம்முடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். வெளியிலே நம்முடைய ட்ரெஸ் எப்படி இருக்கிறது, நம்முடைய ட்ரெஸ்ஸை பார்த்து மற்றவர்கள் என்ன கமெண்ட்ஸ் சொல்கிறார்கள், அது தேவனுடைய நாமத்தை மகிமை அடைய செய்கிறதா இல்லை? நம்முடைய உன் நடையை காத்துக்கொள். இன்றைக்கு அநேகர் என்ன நாம செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய போனை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அவங்களுடைய நடையையும் அவங்களுடைய அவுட்டர் அப்பியரன்ஸையோ லைஃப் ஸ்டைலையோ பார்த்தீங்க என்று சொன்னா மிக மிக கேவலமாய் இருக்கிறது. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ஆனால் அதை குறித்தெல்லாம் அவர்களுக்கு கவலையே படாதபடிக்கு தேவாலயத்துக்குள் இன்றைக்கு வருவதை நாம் பார்க்கிறோம், சபைக்குள்ள வருவதை பார்க்கிறோம். அதான் கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ தேவனுடைய சபைக்குள்ள வரும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். உன்னுடைய லைஃப் ஸ்டைல் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிற பொழுது, உன்னுடைய ட்ரெஸ் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும் பொழுது, உன்னுடைய ஹேர் ஸ்டைல் தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் இருக்கிற பொழுது, உன்னுடைய வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்துகிறதாய் இருக்கிற பொழுது, கர்த்தர் எப்படி தானியேலையும் ஷாட்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்களையும் கர்த்தர் எப்படி காப்பாற்றினாரோ அவ்விதமாய் உங்களையும் கர்த்தர் காப்பாற்றுவார். காப்பாற்றுவதோடு மட்டுமில்லாதபடிக்கு உங்களை உயர்த்துவார். நீங்கள் உங்களுடைய நடை, உங்களுடைய ட்ரெஸ், உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய அப்பியரன்ஸ் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. ஜஸ்ட் செக், நீங்கள் தேவாலயத்துக்கு புறப்பட்டு வருகிற பொழுது நீங்கள் எப்படி வருகிறீர்கள் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ட்ரெஸ், உங்களுடைய அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். God bless you.